எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தை அமைதிப்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏதேனும் விபத்தோ இல்லை அறுவை சிகிச்சையோ நோயோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது கண்டிப்பாக 100% விலகிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் செவ்வாய் கிரகம் அப்படின்றதுக்கு ரத்தம், போராட்டம், வெற்றி இது எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுற ஒரு சக்தி வாய்ந்த கிரகம்னு தான் சொல்லணும். செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுப நிலையில் இருந்ததுன்னா அவருக்கு வீரமும் செயல்திறமையும் கொண்டு வாழ்வில் ரொம்ப உயரத்துக்கு போவாங்க. ஆனால் அதே செவ்வாய் கிரகம் வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சண்டைகள் உண்டாகும், கோபங்கள் உண்டாகும், காயங்கள், விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், குடும்பத்தில் தகராறு இவை எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாய் கிரகத்தோட தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையானது. யார் வேண்டுமானாலும் இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது என்ன பரிகாரம்னு பார்க்கலாங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ஆஸ்பத்திரி, அதுக்குள்ளே ரத்த பரிசோதனை கூடம் இருக்கிற ஹாஸ்பிட்டல், ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அங்கே போன பின்னால் ஏதாவது ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அது ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சுகருக்கு உண்டான டெஸ்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று சிம்பிளாக ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கோங்க. செஞ்சிட்ட பின்னால் அவங்க ரத்தம் எடுத்த பின்னால் ஒரு பஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அதில் அந்த பஞ்சை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் ஒரு துளி ரத்தம், உங்களோட ஒரு துளி ரத்தம் அதில் பட்டிருக்கும் கண்டிப்பாக இல்லையா, அந்த பஞ்சை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் ஓரத்தில் எங்கேயாவது ஒரு வீல் சேர் இருந்ததுன்னா அந்த வீல் சேரில் ஒரு நிமிஷம் உட்காந்து எழுந்திரிச்சிருங்க, இறங்கிடுங்க. அதன் பிறகு அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கும். அந்த ஏதாவது ஒரு ரூம்ஸில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ரூமில் போய் பெட்டில், அந்த ரூமோடில் இருக்கிற பெட்டில் ஒரு நிமிஷம் உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு நிமிஷம் படுத்துக்கோங்க, எழுந்திரிச்சிருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே தண்ணி கேன் நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, வாட்டர், அதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. ஒரு டம்ளரோ இல்லை 2 டம்ளரோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தண்ணி குடிச்சே ஆகணும். அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயே கேன்டீன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேன்டீனில் போய் ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஏதேனும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏதாவது. அதன் பிறகு அங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் தலைவலி மாத்திரையோ இல்லை வேறு சுகர் மாத்திரையோ இல்லை உங்களுக்கு வயிற்று வலி மாத்திரையோ ஏதோ ஒன்று சிம்பிளாக, எதுவுமே இல்லைன்னா ஒரு வைட்டமின் மாத்திரையோ அங்கே கண்டிப்பாக ஒரு மாத்திரை 10-20 ரூபா செலவு செஞ்சு வாங்கிடுங்க. அவ்வளோதாங்க. அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் வழியில் வரும்போது, பஸ்ஸில் வந்தீங்களோ இல்லை உங்கள் வண்டியில் வரும்போதோ எந்த இடத்துல போக்குவரத்து அதிகமாக இருக்கோ, பஸ் கார்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த பஞ்சை தூக்கி போட்டுடுங்க. அதில் உங்களுடைய ரத்தம், ஒரு துளி ரத்தம் இருக்கும், அதை ரோட்டில் போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு முருகன் முன்னால் ஒரு விளக்கேற்றுங்க. இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தின் முன்னால் விளக்கேற்றி கைகளை குவிச்சு மனசார உங்கள் ஆரோக்கியத்துக்காகவும் உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்கள் பரிகாரம் முடிஞ்சது. நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக விபத்து தவிர்க்கப்படும். நோய், அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தவிர்க்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.